ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெட்டி துளசி சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மகேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, அஞ்சலியை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக அவங்க பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க நம்ம அஞ்சலி. அதுக்கப்புறமா அன்றைக்கி நைட் ஆகுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, மகேஷ் அஞ்சலியை அவங்களோட வீட்டில் விட்டுட்டு கடைசியாக போகும்போது நம்ம அஞ்சலியோட ஃபோன் நம்பரை நோட் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா அஞ்சலி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வரதை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அஞ்சலி வந்துட்டியா, எங்கே வராமல் மாப்பிள்ளை கூடயே போயிடுவீங்கன்னு நாங்களும் பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னு எல்லாரும் நக்கல் அடிச்சிட்டு இருக்காங்க. அஞ்சலி, என்னம்மா உன்னோட பர்த்டே எல்லாம் நல்லபடியா சிறப்பாக கொண்டாடினியா அப்படின்னதும், அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, என் லைஃப்பில் நான் இப்படி என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே இல்லைப்பா. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. நான் சொன்னேன்ல, எனக்கு நீ இப்படி நிறைய கனவுகள் இருக்குன்னு. என் ஆசை எல்லாத்தையுமே ஒரே நாள்லேயே மகேஷ் நிறைவேற்றிட்டாருப்பா அப்படின்னதும், என்ன அஞ்சலி சொல்கிறா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்லி முடிச்சிடுறாங்க அஞ்சலி. இதை கேட்டு எல்லாருமே அந்த இடத்துல ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அஞ்சலி, என்ன சொல்கிற, உண்மையிலேயே மகேஷ் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக பேசினதும், அது மட்டும் கிடையாது, அவர் பணத்தையும் தாண்டி அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குப்பா. சொல்லப்போனால் அவர் லைஃப்பில் இந்த பணத்தெல்லாம் தாண்டி நான் தான் அவர் லைஃப்பில் இருந்தால் அவர் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாருப்பா. உண்மையிலேயே சொல்லப்போனால் நான் மகேஷ் பணக்காரரு அன்பா பார்த்துப்பாரா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இப்போது எனக்கு மனசார மகேஷை பிடிச்சிருக்குப்பா அப்படின்னதும் உடனே நம்ம அஞ்சலியோட அம்மா அப்பா ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இந்த ஒரு வார்த்தை போதும்மா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அதே தாம்மா, நாங்களும் மகேஷ்ட பணத்தில் ஆசைப்பட்டு அவரை சம்மதிக்க வைக்கலம்மா. அவருக்குன்னு பணத்தை விட நல்ல குணம் இருக்குமா. உண்மையிலேயே பணம் இருக்கிறவங்க கிட்ட குணம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பணத்தை விட நம்ம மகேஷ் மாப்பிள்ளை கிட்ட குணமும் ரொம்ப அதிகமாக இருக்குமா. அதனால தான் நாங்களே பேசி முடிச்சோம் அப்படின்னதும் உடனே நம்ம அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா, அஞ்சலி உன்னோட சந்தோஷம் தான் எங்க எல்லாரும் சந்தோஷமேங்கிற மாதிரி துளசி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. சரிக்கா, நீ ஃபுல்லா டல்லா இருந்துட்டு என்ன ஆச்சுக்கா, எது பிரச்சனையா அப்படின்னதும் உடனே நம்ம துளசி இப்போதான் உன் பர்த்டே நல்லபடியா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்க, அதனால காலையில பேசிக்கலாம், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு அஞ்சலியா அனுப்பி வச்சதும் இந்த பக்கம் மகேஷ் குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. என் ஆசை என் அஞ்சலிக்கு அவளோட ஆசையெல்லாம் நிறைவேற்றணும், அவளுக்குன்னு அடுத்தடுத்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும், நாங்கள் ரொம்ப நேரமாக லாங் ட்ரை பண்ணணும்னு எவ்வளோ ஆசையோடு இருந்தேன்டா, கடைசியில் அது எல்லாமே கனவாக போச்சு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே புலம்பிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா அஞ்சலி, ஓகே நம்ம கவின்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணலாம் அப்படின்னுட்டு உடனே அந்த இடத்துல ஃபோன் அடிக்கிறாங்க கவினுக்கு. அப்படின்னு பார்த்து கவின், டே அஞ்சலி தான் அப்படின்னதோ எடுத்து பேசுகிறா அப்படிங்கிறாங்க. கவின், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா, என் ஆசைகள் எல்லாமே ஒரே நாள்லேயே நிறைவேறிடுச்சு அப்படின்னதும், என்ன அஞ்சலி சொல்ற, ஆமா இன்னைக்கு என்னோட பர்த்டே இல்லையா, அதனால மகேஷ் என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதும் இந்த பக்கம் கவின் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. என்ன அஞ்சலி சொல்ற அப்படின்னா, நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கியா அப்படின்னதும், ஆமாண்டா, என் லைஃப்ல நான் இப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லை. சொல்ல போனா என் குடும்பத்துக்காக தான் நான் மகேஷை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்சேன். ஆனா ஒரே நாள்ல அவர்கிட்ட பணத்தையும் தாண்டி குணம் இருக்குன்னு அவர் நிரூபிச்சிட்டாருடா. அதனால நான் மகேஷை உண்மையிலேயே காதலிக்கிறேன் அப்படின்னதும் கவினுக்கு இடி விழுந்த மாதிரி போயிடுது. ஓகே அஞ்சலி, உன் லைஃப் சந்தோஷமா இருந்தா எனக்கு அது சந்தோஷம் தான் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிஞ்சு